எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா இருந்ததையும் நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்ப த்ரிஷாவும் அரசியலுக்குள்ள கொண்டு வந்துட்டா அது எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு அதே இவங்க ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறாங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதாவதுன்னா எப்படியாவது வந்து எம்ஜிஆர் எதுக்காக முதல்ல அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க எம்ஜிஆர் எதுக்காக ஜெயலலிதா கொண்டு வராங்கன்னா, எவ்வளவோ பேர் வந்து ஜெயலலிதா மாதிரி நிறைய பேர் லதா கூட நடிச்சிருக்காங்க சினிமாவில். எவ்வளோ பேர் கேஆர் விஜயா நடிச்சிருக்கிறாங்க, பலரும் நடிச்சிருக்காங்க. ஏன் வந்து ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அங்கே சில மனக்கசப்புகள் எல்லாம் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இவரோட சேர்ந்து நடித்தவங்க ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. நீண்ட கால பரிச்சயம் போது ஏதோ வராங்க, ஏதோ இவர் வந்து மனசை ஒரு வேளை வந்து ஒரு லவ் பண்ணிட்டாரா எம்ஜிஆர் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியாது, அப்படி கூட இருக்கலாம். ஆனால் என்ன அரசியல் கட்சிக்கு எதுக்கு கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பேசுவோம். கொள்கை பரப்புச்சாளர் எதுக்கு கொண்டு வராருன்னு சொன்னால், கலைஞருக்கு வந்து கூடக்கூடிய கூட்டங்கள் வந்து கலைஞரையோட 10 வயசு குறைவு. கலைஞருக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் வந்து எம்ஜிஆருக்கு தான் கூடும், அடுத்த காலத்துக்கு யாருக்கும் வந்து கூடுறது கிடையாது. அப்போது எம்ஜிஆர் தான் போயாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போது தனக்கு நிறையா தனக்கு இணையாக ஓரளவுக்கு கூட்டம் வரணும்னா அது யாருக்குன்னா ஜெயலலிதாவுக்கு வரும். அப்போ ஜெயலலிதாவுக்கு கொள்கை பரப்புச்சாளர் ஒரு பதவி கொடுத்து எங்கெல்லாம் கலைஞர் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன், நான் வர முடியாது, நான் ஜெயலலிதா அனுப்பி, அப்படி தான் வந்து இவங்க கட்சியில் வந்து இணையிறாங்க. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அவங்க வந்து அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, நீங்கள் எப்படி ஒரே நாளில் வந்து இவர் கதையே இங்கே நாரிட்டு இருக்குது, இதில் இந்த அம்மா வந்து எப்படி ஜெயலலிதா ஆகிடுவாங்க நீங்களே சொல்லுங்கள். ஜெயலலிதா சாதாரண ஜெயலலிதாவும் சாதாரண ஒரு நாளில் வந்துடலாமா, அவங்க மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் செஞ்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க புத்தகத்தில், அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. இந்த அம்மா எப்படி வந்துடுவாங்க, சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டா போதுமா? அதுதான் சொல்கிறேன். அது வந்து கேட்டால் நான் சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லி பேசதான் பார்க்குறேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா, இதெல்லாம் ஒரு காலத்தில் சாத்தியப்பட்டது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் உலகம் கிடையாது, இதை பிரிண்ட் கிடையாது, சில விஷயங்கள் நேருக்கு நேர் உடனே. இன்றைக்கி அப்படி கிடையாது. அடுத்த செகண்டு வந்து கல்யாணத்துக்கு போனவொடனே இங்கே பற்றி எரியுது பார்த்தீங்களா,